எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கடல் பாசி வச்சு பைனாப்பிள் ஜல்லி பவுடர் வச்சு ஒரு சூப்பரான கேக் டிசைனில் ஒரு கடல் பாசி செஞ்சேங்க. சூப்பராக வந்துச்சு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுக்கினேன். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பாதி அளவுக்கு கடல் பாசி போட்டுக்கினேன். நல்லா அது கரையணும். நல்லா கண்ணாடி மாதிரி கரைய தேவையில்ல. அது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கடித்து சாப்பிட்டா கொஞ்சம் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை வச்சுருக்கேன், அரை கப். அது போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு சில்வர் தட்டு வச்சு அதை ஊற்றி ஆற வச்சிடலாம். விதை இல்லாமல் கருப்பு திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது சாப்பிடும்போது வாயில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கும்போதே ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறமா அந்த திராட்சையை போட்டுக்குங்க. அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதே பேனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பைனாப்பிள் பவுடரும் சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பேக்கெட் நான் சவுதிலேருந்து தான் பைனாப்பிள் பவுடர் வாங்கிட்டு வந்தேன், ஜல்லி பவுடர். அதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு நல்லா ஏறிட்டோடனே அதுக்கப்புறமா பைனாப்பிள் பவுடரை போட்டுக்கோங்க. பைனாப்பிள் பவுடர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கோங்க. இது பாருங்கள், அழகாக தண்ணி மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்ம இனிப்பு ஜல்லிக்கு தகுந்த மாதிரி இனிப்பு பார்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கரைஞ்சதும் ரெடி ஆகிடுச்சு ஜல்லி. இது என் பையன் கேட்டான்னு இந்த குட்டி இடத்துல எனக்கு ஊற்றுனான்னு அவனுடைய விளையாட்டு சோப்பில் இதை ஊற்றுனேங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எப்படி வரும்னு தெரியல. தொல்லை பண்ணினே இருந்தான் பக்கத்தில் நின்று, ஊற்றுமா இதில் ஊற்றுன்னு எட்டுன்னு வந்து வச்சு. அதனால் இதில் ஊற்றினேன். அது செட்டான பிறகு தான் தெரியும். அதுக்குள்ளே நம்மளுடைய கடல் பாசி செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது மேலே ஜல்லியை அப்படியே ஊற்றிக்கங்க. உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. புளிப்பு பைனாப்பிளோட டேஸ்ட்டே பொதுவாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். புளிப்பு வாசனை எல்லாமே. அது ஜல்லி கூட கடற்பாசி கூட சேர்த்து அந்த ஜல்லியை சாப்பிடும்போது ஜல்லி சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி கடல் பாசி இருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கினேன். உங்களுக்கும் பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். மேலே ஜல்லி